ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல ஸ்ருதகீர்த்தி யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்ருதகீர்த்தி ராமரோட தம்பி சத்ருக்னனோட மனைவி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சீதையோட அப்பா ஜனகர் தான் ஸ்ருதகீர்த்திக்கும் அப்பா அப்படின்னு. ஆனா அது உண்மை இல்லை. ஜனகருக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவரோட பேரு குசத்வஜா. அவரு சம்கஷ்யான்ற நாட்டு ராஜாவோட சண்டை போட்டு அதுல ஜெயிச்சு சம்கஷ்யா நாட்டுக்கு ராஜாவாயிட்டாரு. அதே சமயம் ஜனகருக்கு சீதாதேவி விவசாய பூமியிலிருந்து கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஊர்மிளையும் பிறந்தாங்க. குசத்வஜனுக்கு மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும் பிறந்தாங்க. குசத்வஜன் சம்கஷ்யான்ற நாட்டுக்கு ராஜாவா ஆள்றதுக்காக போகும்போது இந்த 4 அக்கா தங்கைகளையும் எதுக்காக பிரிக்கணும், எல்லாரும் ஒன்னாவே வளரட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜனகர்கிட்டயே தன்னோட மகள்களான மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும் விட்டுட்டு போயிட்டாரு. அதனால சீதாதேவி, ஊர்மிளை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி 4 பேருமே ஒன்னாதான் வளர்ந்தாங்க. மித்திலையில தான் வளர்ந்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே சீதை ராமரையும், ஊர்மிளை லக்ஷ்மணனையும், மாண்டவி பரதனையும், ஸ்ருதகீர்த்தி சத்ருக்னனையும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஜனகரோட ஸ்கேன் கார்டில் ஜனகரை பற்றி நம்ம நிறையவே சொல்லியிருக்கோம். அதை பார்க்கணும் அப்படின்றவங்க ஜனகரோட ஸ்கேன் கார்டை ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஜனகர் ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபாடு இருந்ததுனால அவர் வளர்த்த 4 பெண்களுக்கும் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தது. அதோட அர்த்தம் புரிஞ்சது. அதனால தான் சீதாதேவி, ஊர்மிளை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி அப்படின்ற 4 பேருமே ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. சத்ருக்னன் தன்னோட அண்ணன் பரதன் பாதுகையை வச்சு ஆட்சி செய்யும் போது பரதன் கூடவே இருந்து பணிபுரிஞ்சாரு. அந்த தவத்துக்கு ஈக்குவலா அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாம சத்ருக்னனோட மனைவி ஸ்ருதகீர்த்தியும் தவ வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்பேற்பட்ட ஸ்ருதகீர்த்திக்கு தான் நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்துருக்கோம். இன்னும் நீங்கள் ஸ்ருதகீர்த்தியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸை கண்டிப்பாக பாருங்கள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.